कब तक ए जवान, कब तक ए बहन, कब तक ए जवान, कब तक ए बहन, देर करोगे जाने में, कब तक ए जवान, देर करोगे जाने में, कब तक है बहन, कब तक, कब तक, कब तक है जवान, कब तक है बहन, कब तक है जवान, कब तक है बहन। भीड़ के बीच नरक के वो रोकेगा कौन है, भीड़ के बीच नरक के वो रोकेगा कौन है, तू ही जाना है और कोई नहीं है, अभी ही जाना है, देर नहीं करना है। कब तक, कब तक, कब तक ए जवान, कब तक ए बहन, எல்லாரும் பாடலாமா? कब तक ए जवान, कब तक ए बहन, देर करोगे जाने में, कब तक ए जवान, देर करोगे जाने में, कब तक ए बहन, कब तक, कब तक, कब तक ए जवान, कब तक ए बहन। भीड़ के बीच नरक के वो रोकेगा कौन है, भीड़ के बीच नरक के वो रोकेगा कौन है, तू ही जाना है और कोई नहीं है, अभी ही जाना है, देर नहीं करना है। என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்து என் இயேசுநாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்து என் இயேசுநாதா, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. அப்படியாக கடவுள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். 2 நாட்களாக நான் பேசி வந்த அதே தலைப்பையே இன்றைக்கும் பேச போகிறேன். தேவன் உங்களோடு கூட இடைவிடுவாராக. அதற்கு முன்னதாக ஒரு சின்ன அறிவிப்பு. It is my desire that you must give this book as a present to somebody. குடும்பத்தில் போராடி எப்படி வாழ்றதுன்னு தெரியாத அநேக விசுவாச குடும்பங்கள் உண்டு. Just get a copy. I am not trying to sell my book, but this book is different. நீங்க படிச்சீங்கனாலே தெரியும், நீங்க படிச்சீங்கனாலே தெரியும். 30 வருஷம் கல்யாண வாழ்க்கையில இருந்த பிறகும் பிரச்சனையோடு இருக்கீங்களா? This book will definitely help you. உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த சேர்ந்த இரண்டும் என்பதை நேற்றைய தினத்தில் வெளியிட்டோம். நீங்கள் இதை பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்க ஒரு காப்பியையும் வாங்கி கொண்டால் நலமாயிருக்கும். தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கடந்த 2 நாட்களாக அழைப்பு வரும் வேளை
என்கிற தலைப்பின் கீழே நான் பேசி வருகிறேன். என் காரியமாய், எமது காரியமாய் யாரை அனுப்புவான் என்று சொல்லுகிற ஏக்க குரல் முதல் நாளில இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து தொனிக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். நேற்றைய தினத்திலும் முந்தின நாளும் வராதவர்களுக்காக 2 வரியிலே நேற்றைய செய்திகளை சொல்லிவிட்டு இன்றைக்கு புதிதான ஒரு செய்திக்குள் நான் கடந்து போக விரும்புகிறேன். வராதவர்கள் நிச்சயமாக அந்த செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக இதை பின்னதாக நாங்கள் டிவிடியில வெளியிட முடியும். ஒருவேளை யாராயிலும் அதற்கு ஸ்பான்சர் செய்வார்கள் என்றால் இந்த செய்தி சீக்கிரமாக உங்கள் வீடுகளிலே, உங்கள் கரங்களிலே கிடைக்கலாம். முதல் நாளிலே ஆண்டவர் எந்த சூழ்நிலையை பின்னணியாக கொண்டு ஒரு தேவ மனிதனை தட்டி எழுப்புகிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கும் வண்ணம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரை தன்னுடைய ஜனங்களின் மத்தியிலே, தன்னுடைய சபையின் மத்தியிலே பிரித்தெடுக்கப்பட்டு பேர் சூட்டப்பட்டு மற்றவர்கள் அடிக்கப்பட்டதை பார்த்திருந்த போதிலும் தெளிவாக நடக்காத யூதா அல்லது எருசலேம் அல்லது சியோன் என்கிற மக்கள் மத்தியிலே காணப்படுகிற அருவருப்புகளை, அவலட்சணங்களை, அதனுடைய தலைவர்கள் மத்தியிலே காணப்பட்ட காரியங்களை, தேவ எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் வாழாத காரியங்களை சொல்லி அந்த காரியத்தை சொல்லித்தான் எமது காரியமா யாரை அனுப்புவேன் என்று ஏங்குகிற இயேசுவினுடைய அந்த ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்க அழைப்பு கொடுத்த போது அனைத்து குடும்பத்தாரும் எழுந்து நின்று வைராக்கியத்தோடு இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னத அந்த காட்சி பரலோகத்தை அசைத்தது. நேற்றைய தினத்திலே எரேமியாவை தேவன் அழைத்த காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்த நாட்களிலே அவனை வாளால் 2ஆக அறுத்து போட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கிருபையின் தேவன் மறுபடியும் தன்னுடைய ஊழியக்காரனை, வேற ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தவனை, ஆசாரியனாய் ஒரு கம்ஃபர்ட் ஜோனிலே வசதியான ஒரு இடத்திலே செய்து கொண்டிருந்தவனை தீர்க்கதரிசியாக அழைத்த காரியத்தை நான் சொல்லி, ஏன் அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் இல்லையோ, இருந்தார்கள், அவர்களுடைய நிலைமையை நான் உங்களுக்கு விளங்க காட்டி, அதன் நிமித்தம் ஆண்டவர் தன்னுடைய தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே பிரித்தெடுக்கப்பட்டிருந்து ஆனால் வேற வேலையிலே மாட்டிக்கொண்டிருந்த ஒரு மனிதனை அழைத்து அவனை எட்டிக்கவும் விட்டிங்கவும் ஆனால் கூடவே நாட்டவும் அதிகாரம் பெற்ற ஒரு மனிதனாக எழுப்பின காரியத்தை நான் உங்களுக்கு நேற்றைய தினத்தில் விளக்கின போது தேவ ஆவியானுடைய பாரத்தை நான் ஊற்ற முடிந்தது. இந்த முழு கிரவுண்டிலே வந்திருந்தவர்கள் அது கப்பி பிடித்ததை அநேகர் கண்டார்கள். இன்றைக்கும் சில சகோதரிகளை சந்தித்தேன், நன்றாக படித்தவர்கள், அவர்களால் எங்களால் அந்த கூட்டத்தில் இருக்க முடியவில்லை என்று இன்றைக்கு காலையிலே வந்து அழுது, it was so nice, I was under the grip of God என்று சொன்ன காட்சி ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கட்டும். இன்றைக்கு நான் முதலாவது நாளிலே சொல்லப்பட்டது போல எசேக்கியேலின் அழைப்பை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். What was the background என்பதை சொல்லி அதற்கு காரணத்தை விளக்கி இன்றைக்கு ஆண்டவர் அதே காரியத்தை செய்கிறார் என்பதை சொல்லி நான் அதற்கு உங்களை தட்டி எழுப்பும்படியாக இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேகர் எசேக்கியேலின் புஸ்தகத்தை நீங்கள் படிப்பது இல்லை. ஏனென்றால் முதல் அதிகாரத்தை எடுத்தாலே விளங்காத ஒரு தரிசனம் உண்டு அங்கே. ஏனென்றால் சக்கரத்திற்குள்ளே சக்கரம், கண்களுக்குள்ளே கண்ணு, அது வடக்க போகுது தெற்க போகுது. இது என்னையா, இதை படிக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிற ஏசாயாவை தாவலாம் என்று நினைக்கலாம். ஏனென்றால் புதிய வருட அநேக வாக்குத்தத்த கூட்டங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களே சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். மீறி போனால் சங்கீத புஸ்தகங்களுக்கு வரும், அல்லது மற்றதெல்லாம் நமக்கு அவ்வளவு ஒத்து வருவதில்லை என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகத்திலிருந்து சில மேன்மையான உண்மைகளை இன்றைக்கு தேவைப்படுகிற, விசேஷமாக கோவை நகர் சபைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தேவைப்படுகிற வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றாய் நான் சொல்ல போகிறதை கவனியுங்கள். எரேமியாவையும் அவர்கள் கல்லறிந்தே கொண்டார்கள் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஆனாலும்
தேவனுடைய அன்பு இதயத்தை கொஞ்சம் பாருங்கள் ஐயா. எத்தனைதான் நீ துன்பம் இழைத்தாலும், எத்தனைதான் நீ ஓடினாலும், நீ வழி விலகி ஓடினாலும் உன்னை பின்தொடர்ந்து வந்து 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 தாங்கி உன்னை அணைத்துக் கொள்ள விரும்புகிற ஒரு நல்ல தெய்வம் ஐயா. ஹல்லேலூயா. இதுதான் என் ஆண்டவருடைய அன்பு. இதுதான் உலகத்திலே சொல்லி தரப்பட வேண்டியது. தன் வீட்டை விட்டு ஓடின ஒரு பெண்ணை நான் அறிவேன். வாலிப வயதிலே, 17 வயதிலே தன் வீட்டை விட்டு தனக்கு பிரியமான ஒருவனோடு கூட ஓடிவிட்டாள். அந்த தாயும் தகப்பனும் செல்லமாய் வளர்த்திருந்தார்கள். 17 வயது வரை அவளுக்கு கீழே நடக்க விடாதபடி செல்வம் கொளிக்கிற குடும்பத்திலே பிறந்திருந்தபடியினாலே அவளை தங்கத்தை போல பேணி வளர்த்தார்கள். கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். அவளுடைய கண்களிலே கண்ணீர் வராதபடி பார்த்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்திலே தகப்பனுக்கும் தாய்க்கும் அவள் துரோகம் இழைத்து விட்டு கட்டின சேலையோடு கூட கை பையோடு கூட தன்னை நேசிக்கிறான் என்று நம்பின ஒரு மனிதனோடு அவள் இரவோடு இரவாக காணாமல் போய்விட்டாள். அந்த தகப்பனை சந்திக்கிற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது அவர் சொன்னார், அவள் வந்தாள் என்றால் நான் 2ஆக துண்டு போட்டு நான் செய்கிறதை அரசாங்கத்துக்கு காண்பிப்பேன் என்றுதான் அவர் குமுறினார். அவருடைய மனைவி பக்கத்தில் இருந்தார்கள். நான் கேட்டேன், ஒருவேளை தாய்க்கு பாசம் இருக்கும், தகப்பன் தான் இவ்வளவு கேவலமாக தன்னுடைய மகளுடைய தவறை சுட்டிக்காட்டி பேசுகிறார் என்று நான் அந்த தாயிடத்திலே கேட்டேன். அம்மா, ஒருவேளை உங்க மகா திரும்பி வந்துட்டான்னா நீங்க என்னம்மா செய்வீங்க? அவங்க என்ன சொன்னான் தெரியுமா? ஓடுனது ஒரு ஆட்டோ டிரைவரோட, 5ஆவது வகுப்பு படித்த குடிசையில வாழ்கிற ஒரு ஆட்டோ டிரைவரோடைய மக ஓடி என் மானத்தை வாங்கி இவ்வளவு சொத்துன்னு அவங்க சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் அவ துச்சமா மதிச்சிட்டு ஒரு ஆட்டோ டிரைவரோடு ஓடிட்டதுனால நானும் என் மனமும் கணவனும் தீர்மானித்து விட்டோம், எங்களுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் ஒரு தர்ம பாரிபாலன் தவக்கு எழுதி வைத்து விட்டு மறிக்கும் போது நாங்கள் அவளை மறக்க விரும்புகிறோம் என்று தாய் சொன்ன போது எனக்கு விளங்கவில்லை. தாயின் பாசம் பெரியதென்று சொல்வார்களே, ஏனையா என்று நான் யோசித்து பார்த்த போது நான் கேட்டேன், அம்மா இப்ப ரொம்ப கோபத்துல இருக்கீங்க, 6 மாசத்துக்கு பிறகுதான் அவங்கள பாக்குறேன், இப்ப ரொம்ப கோபமா இருக்கிறீங்க, அதனால இப்படி சொல்றீங்க. ஒருவேளை இன்னும் 1 வருஷம் கழிச்சு அவளும் கணவனும் ஒரு சின்ன குட்டி தம்பியோடு கூட இதுதான் உங்க பேரன்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தினா என்னையா செய்வீங்க? உடனே அவர் சொன்னார், அந்த பிள்ளை காலை பிடிச்சு தரையில அடிப்பையா. அம்மா சொன்னாங்க, பேரனா அவனா? அந்த ஆட்டோ டிரைவருடைய ரத்தம் என் குடும்பத்துக்குள்ள வரணுமா? முடியாது. They had 100 crores property, 100 கோடி ப்ராப்பர்ட்டி. அவங்க சொன்னாங்க, தர்ம பரிபாலனத்துக்கு எழுதி வச்சுட்டு நாங்க சாகிறதுக்கு ஆயத்தம். இதுதான் ஐயா உலகத்தின் அன்பு. ஆனா காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தாள், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? சிற்றின்ப சேற்றி நீ சிக்கினதா, சாத்தானின் நீ சிறையாகினாய். சிற்றின்ப சேற்றி நீ சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே
செய்து அனுப்பப்பட்டவர்களை வாளால் அறுத்து எறிந்து கல்லெறியினுண்டு கொன்று விட்டவர்கள் மத்தியிலேயும் இந்த தேவன் இன்னமும் கிரியை செய்வதற்கு இன்னும் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புகிறார். That is his love. Yes. That is his compassion. Yes. That is his heart. Listen, sir. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற புறமதஸ்தனவர்கள் அந்த ரோட்டில் நின்றால் அவர்களுக்கு சொல்கிறேன், எந்த தெய்வத்திடத்தில் இந்த அன்பை காண்பாய்? என் இயேசுவை அல்லாமல், என் தேவனை அல்லாமல் எந்த தெய்வத்திடத்தில் இப்படிப்பட்ட அன்பை காண்பாய்? அவரை விட்டு ஏன் ஓடுகிறாய்? அவருக்கு விரோதமாக ஏன் கிரியை செய்கிறாய்? இந்த எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்த காரியத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிந்தும்படியாக நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நிச்சயமாக சொல்லியிருந்தார், கல்தேயர்கள் இந்த நாட்டை அழிப்பதற்கு அனுப்பப்படுவார்கள். யாரெல்லாம் அந்த கல்தேயரோடு கூட அவர்கள் நாட்டுக்கு சிறையாக போனாலும் பரவாயில்லை என்று புறப்பட்டு போகிறார்களோ அவர்களுக்கு நான் உதவி செய்வேன். அவர்களை நான் அங்கே 70 வருஷம் பராமரிப்பேன். அவர்கள் சிறைப்பட்டு போனாலும் பரவாயில்லை, கவலைப்படாதீர்கள், நான் வருவேன் உங்களோடு கூட. ஏனென்றால் நாம் நெருக்கப்படும் போது அவரும் நெருக்கப்படுகிறவர். ஐயா, உன்னை சிறையில் அனுப்பிவிட்டு அவர் வெளியே நின்று வேடிக்கை பார்க்கிறவல்ல, அவரும் கூட வருகிற நல்ல ஆண்டவர். அப்படி என்று எரேமியாவின் மூலமாக திட்டமாக பேசினார். எல்லா வசனங்களையும் காண்பிப்பதற்கு நேரம் இல்லை. 70 years you will serve in Babylon. சிலரை அங்கே உள்ள சேனை வந்து இழுத்து கொண்டு போயிற்று. அப்படிப்பட்டு சிறைப்பட்டவர்களாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமை முழுவதுமாக சுதந்தரிக்கும் முன்னதாகவே சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்களில் தான் சில நல்ல தேவ மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களின் பெயர்களிலே ஒரு சிலரை உங்களுக்கு தெரியும். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அப்படிப்பட்ட கூட்டத்திலே யோசுவா, அப்படிப்பட்ட தேவ மக்கள் மத்தியிலே இருந்த ஒரு மனிதன் தான் எசேக்கியேல். He obeyed God's voice. தேவ வார்த்தையை நம்பினான். நான் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாலும் என் தேவன் அங்கே என்னை காத்துக் கொள்வார் என்று நம்பி கீழ்ப்படிந்து அவன் கல்தேய தேசத்திற்கு போய்விட்ட அந்த நேரத்தில் வாசிக்கலாம் 1வது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே அவனுடைய வாயிலிருந்து நாம் கேட்கிற காரியத்தை பார்க்கலாம். 1வது 3வது வசனங்களை வாசிக்கலாம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே, 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அந்த 5ஆம் தேதியிலே, நன்றாய் கவனிங்க, அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கீழ்ப்படிஞ்சிட்டா எங்க போனாலும் கர்த்தர் கூட வருவார். பக்கத்துல சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சிட்டா எங்க போனாலும் கர்த்தர் கூட வருவார். நமக்கு பிரச்சனையே இல்ல, இயேசு கூட வருவார்னு பாடுறதோட சரி. ஆனா கீழ்ப்படிஞ்சாதான் கூட வருவார்ங்கிறத முட்டுவோம். அல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அர்ப்பம் செய்வான். இயேசு கூட வருவார், குடிகாரம் கூட வருவாரா? விபச்சாரத்துல இயேசு கூட வருவார். சினிமா துறையில இருக்கிறவங்க சொல்லி இயேசு கூட வருவார், நல்ல படம் எடுக்க உதவி செய்வார். இதெல்லாம் நமக்கு அட்ராக்ஷனா தெரியலாம். ஆனா கீழ்ப்படிகிறவர்கள் எங்க போனாலும் கூட வருகிற நல்ல ஆண்டவர். நல்ல கவனிங்க, இந்த எசேக்கியேல் அந்த சிறைப்பட்டவர்கள் மத்தியிலே கல்தேயருடைய நாட்டிலே அந்த கேபார் நதியின் பக்கத்து அக்கிலே உட்கார்ந்து இருக்கும் போது தேவன் அவனை அழைக்கிறார்.
ஐயா எதுக்குய்யா, எதுக்குய்யா, ஏன் ஐயா அவனை போய் அழைக்கிறாரு? இன்னும் எருசலேம் பிடிபட்டு போகவில்லை, எருசலேம் முழுவதுமாக கொள்ளையடிக்கப்படவில்லை, எருசலேம் இன்னும் முழுவதுமாக பால் கடிக்கப்படவில்லை. ஆண்டவர் இப்பொழுது சிறைப்பட்டு பல 100 மைல்களுக்கு அப்பால் போயிருக்கிற ஒரு மனிதனை சந்தித்து அவர் ஒரு காரியம் செய்ததான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசிக்கிறீர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன். முதல் 24 அதிகாரங்கள் எருசலேமிலே தங்கி இருந்தவர்களுக்காக பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். 25வது அதிகாரத்திலிருந்து கடைசி வரை சிறைப்பட்டு போனவர்களுக்காக பேசின வார்த்தைகள். இந்த 2 பேருக்கும், இந்த நாட்டிலே இருந்தவர்களுக்கும் அவனை சுற்றி வாழ்ந்தவர்களுக்கும் செய்தி சொல்வதற்கு ஆண்டவர் அவனை உபயோகப்படுத்த விரும்புகிறார். என்னையா என்னையா ஆண்டவருடைய அதிசயத்தை கொஞ்சம் காண்பித்து கொடுக்கிறேன். நீங்க இந்த பேக்ரவுண்ட்ல இந்த புத்தகத்தை படிச்சாதான் அந்த பேக்ரவுண்ட்ல இந்த புத்தகம் இனிக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். எதுக்காக என்கிறதுக்கு சொல்றதுக்கு முன்னால நீங்க கொஞ்சம் வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது, நில்லுங்க. ஆண்டவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து எந்திரிச்சு நில்லுப்பா, நான் உன்னோட பேசுவேன். நம்ம ஊர்ல வர்ற பிரசங்கர்லாம் கர்த்தருடைய மகிமை வருது, உளுந்து கடடா. பக்கத்துலங்க யார் வர்றான்னு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஹலோ, ஸ்லைன் இன் தி ஸ்பிரிட் அது கோயம்புத்தூர்ல ரொம்ப ஜாஸ்தி. கேட்டா மகிமையில நிக்க முடியாம உளுந்துறான் இருக்கு. இங்க மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே உன் கால் ஊன்றி நில், உன் கால் ஊன்றி நீ உட்கார்ந்து இருக்க கூடாதுப்பா, எந்திரிச்சு நில்லுப்பா, உன்னுடனே நான் பேசுவேன், நான் பேசுறதை கேட்கறதுக்கு நில்லுப்பான்னு. ஆனா நம்ம ஆள் என்ன சொல்லுவான், உழு, அப்பதான் பேசுவான். உங்களுக்கு இப்ப பிறஞ்சுக்கிட்டு யார் பேசுறா யார் பேசல நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. மறுபடியும் ஆவி உள்ள வந்ததுன்னா கால் ஊன்றி நிக்கத்தான் செய்யும். ஆவி வந்ததுன்னா கீழே உள்ள வைக்காது. பக்கத்துல கையை பிடிச்சுங்க. ஆவி வந்ததுன்னா கால் ஊன்றி நிக்கத்தான் செய்யும், கீழே உள்ள தள்ளாது. சொல்லுங்க, உங்க ஊருக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். என்ன பின்னால ஆட்கள் வராங்க, பின்னால இருக்குது, நான் போயிடுவேன், அவங்க வருவாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லாவே கவனிங்கய்யா, நல்லா கவனிங்க. ஆமா, அப்போ இவன் எங்க இருக்கிறான்? கல்தேய நாட்டில் இருக்கிறான், சிறைப்பட்டவர்கள் மத்தியில இருக்கிறான், கேபார் நதியண்டையில் இருக்க. நல்லா பிக்சரை கையில நல்லா மனசுல வச்சீங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிருங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். நல்லா கவனிங்க, எங்க அனுப்ப போறாரா? கலகக்கார வீடாகிய இஸ்ரவேலுக்கு அனுப்ப போறான். எப்படி அனுப்ப போறாரு? நாட் இன் ஃபிளஷ் பட் இன் ஸ்பிரிட். அனுப்ப போறாரா? கொஞ்சம் வாசிங்க. இந்த புத்தகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த வசனங்களை புரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன். ஆமா, அப்படி இறங்கி போய் அந்த ஆவியனை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இப்ப எசேக்கியேல் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துட்டான். நல்லா கவனிங்க, எருசலேமுக்கு வந்துட்டான். ஆண்டவர் அங்க எதுக்கு கொண்டு வந்தாரு? ஆவியில எதுக்கு கொண்டு வந்தாரு? நல்லா கவனிங்க. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த எசேக்கியேல் புத்தகம் உங்களுக்கு ரொம்ப இனிச்சு கிடக்கும். அதனால தெளிவா தெரிஞ்சுங்க. ஆண்டவர் இப்ப சிறைப்பட்டவர்கள் மத்தியில் தான் எசேக்கியேல் உட்கார்ந்து இருந்தான். ஆவியானவர் வந்து அவனை எடுத்து இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு, அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கு கொண்டு போய் விடுகிறார். எல்லாவற்றையும் காண்பித்து கொடுக்கிற நேரம் இல்ல,
விளங்குறதுக்காக 1-2 வசனங்களை மட்டும் காட்டுகிறேன். அங்க கொண்டு வந்து அவனை சில காரியங்களை செய்ய சொல்றாரு. ஆவியில செய்ய சொல்றார், ஆவியின் உருவில செய்ய சொல்கிறார். அதற்கு காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறத கொஞ்சம் பார்க்கலாம். 3வது அதிகாரத்தில் பார்த்து விடலாம். 17வது வசனத்தை வாசிக்கலாம். மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன், காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இதுக்கு தான் அவனை எடுத்தேன். I have made you and called you as a watchman. எதுக்கு கூப்பிடுறாரு இப்போ சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எதுக்கு கூப்பிடுறாரு? காவலாளனாக இருக்க கூப்பிடுறாரு. என்னையா, இஸ்ரவேல்ல காவல் ஆட்களே இல்லையா? சபைக்கு காவல் ஆட்களே இல்லையா? எங்கேயோ கிடக்கிற ஒருவனை அதுவும் ஆவில பிடிச்சிட்டு வந்து இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனா வைப்பேன்னு சொன்னான்னா, ஏன் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு மனுஷன் கூட கிடைக்காம போயிட்டானா? அங்க காவலாளர்கள் இல்லையா என்கிற ஒரு கேள்வி உங்களுடைய இருதயத்தில் எழும்பலாம். இஸ்ரவேல்ல காவலாளர்கள் இருந்தார்கள். அவங்கள நான் காட்டி கொடுத்துறேன். முதல்ல இஸ்ரவேல்ல எப்படி காவல் ஆட்கள் இருந்தாங்கிறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஐயோ இந்த காவல் ஆள் இருந்தா நிச்சயமா வேற காவல் ஆள் வேணும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப அதை புரிந்து கொள்வதற்கு நான் மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல சில வசனங்களை வாசித்து கொடுக்கிறேன். 56வது அதிகாரம் 10-11 வசனத்தை கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். அவனுடைய காவற்காரர். யாருடைய காவற்காரர்கள்? யூதா, எருசலேம், இஸ்ரவேல் என்று சொல்கிறவருடைய காவல்காரர்கள். எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். ஹலோ, நான் சொல்லலையா, போய் சொல்லாங்க அகஸ்டின் ஜெபக்குமார் வந்தாரு, இங்க இருக்கிற எல்லா காவலாளையும் குருடர்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் வாசிங்க வெஸ்லி. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். ஆண்டவருக்கு கோபம் வந்து நம்ம நாயை பேயன்னு திட்டுறாரு. ஹலோ, பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு காவலாளர்கள் இருக்கிறார்களா? யார் அந்த காவலாளர்கள்? அவங்க குறைக்கிறாங்களா இல்ல வெறும் வாலாட்டுறாங்களா? வீட்டுல எதுக்கு நாய் வளர்க்குறீங்க? அந்நியன் வந்தா, வீட்டால வந்தா கடிக்கிறதுக்கா? அந்நியன் உள்ள வந்தா அவனை பார்த்து அட்லீஸ்ட் கடிக்கிறதுக்கு பல்லு இல்லைனாலும் அட்லீஸ்ட் குலைக்கவாது செய்யுப்பா. நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு டிஎஸ்வி நண்பர் உண்டு சென்னையில. அவரிடத்துல நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னாரு, ப்ரொஃபஷனல் திருடனா இருந்தா, அதாவது திருட்டு தொழிலையே தொழிலாக கொண்டு ஒருவன் வாழ்வான் என்றா, அவன் எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் சரி, அந்த வீட்டுல அல்சேஷன் டாகா இருந்தாலும் சரி, ஜெர்மன் ஷெப்பர்டா இருந்தாலும் சரி, பெரிய புல்டாக் இருந்தாலும் சரி, அது கொலைக்காம அவனுக்கு வாலாட்டுமா. நல்லா கவனிங்க, நான் சொல்றத நல்லா கவனிங்க. அவர் டிஎஸ்பி சொன்னார். ஏன்னா அவர் கிரிமினல் பிரான்ச்ல இருந்தாரு. அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு சொன்னார், எவ்வளவு நல்ல நாயா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு ஸ்மார்ட் டாகா இருந்தாலும், ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருப்பாங்க, அல்சேஷன் வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய டாக் வச்சிருப்பாங்க, அந்த டாக் கூட ப்ரொஃபஷனலா திருடுறவனா இருந்தா வீட்டுக்குள்ள வந்தா அவனை வாலாட்டி வாங்கய்யா வாங்கய்யான்னு கூப்பிடும். நான் கேட்டேன் இது என்னதுன்னு. அவர் சொன்னார், பிரதர், என்னுடைய 25 வருஷமா டிஎஸ்பி, நான் எல்லா கேஸ்லயும் பார்த்தேன், எல்லாரும் பெரிய பெரிய நாயை வளர்த்தான், ஒரு நாயாவது சத்தம் போடட்டுமே. நான் கேட்டேன் எதுக்கு ஐயா? அவர் ஒரு ஆவிக்குரிய பிலீவர். அவர் சொன்னாரு, இந்த ப்ரொஃபஷனல் திருடன் வரும்போது அவங்கிட்ட இருக்கிற ஆவி நாய் வாய கூட கட்டிரும். அல்லேலூயா. அதனால ப்ரொஃபஷனல் திருட்டு தீர்க்கதரிசி வந்தா உங்க பாஸ்டர் உனக்கு காவலாளியா இருக்க மாட்டாரு, வாலாட்டி வாயா 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 வாயான்னு கூப்பிட்டு போவார். இப்ப பக்கத்துல உங்க கைப்பட, உங்க காவல்காரர் சரிதானா அல்லது ஊமையான நாயா? Listen, sir, listen.
நேத்தைய தினத்துல நான் மதிப்பு கொடுக்கிற ஒரு பாஸ்டருடைய பேரை ஒரு நோட்டீஸ்ல பார்த்தேன் உங்க ஊர்ல. I love that man because I know him, a sincere man. நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு பாரம்பட்டவர். அவரோட கூட நான் உட்கார்ந்து பேசியிருக்கேன். அவர் பேரை பார்த்தோன்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஏன்னா போன மாசம் உங்க ஊர்ல ஆகஸ்ட் மாசத்துல இங்க ஒரு முகாம் நடந்தது, தீர்க்க தரிசன பயிற்சி முகாம். என்ன முகாம்? உங்க கோயம்புத்தூர்ல இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் தீர்க்க தரிசன பயிற்சி முகாம் இந்த பாஸ்டர் சபையில வச்சு நடந்ததுன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. அந்த நோட்டீஸை பார்த்த உடனே ராத்திரி முழுவதும் தூங்கல. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் என் கூட இருக்கவங்களாம் தெரியும். காலையில முகம் வீங்கி இருந்தது. ஏன்னு கேட்டாங்க, ராத்திரி தூங்க முடியல. அந்த நோட்டீஸ்ல 3 பேர் பிரசங்கியார் போட்டாங்க. அதுல ஒரு தம்பி எனக்கு தெரியும். அந்த தம்பியும் தான் அதுல பேசியிருக்கான். அதுல எழுதினெல்லாம் சரி மற்றதெல்லாம் சரி, முகாம் நடத்துறாங்க, தீர்க்க தரிசனம் எங்க இருந்து வருது, தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லணும், தீர்க்க எல்லாம் இதெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இந்த 3 நாள் முகாம்ல அட்டன் பண்ணா உனக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசினி சர்டிபிகேட் கொடுப்போம்னு சொல்லி எழுதியிருந்தான். நீ வீட்டுல எழுதி மாத்திக்கிட வேண்டிதான். எனக்கு ராஜாக்கள்ல படிச்ச ஒரு காரியம் ஞாபகம் வருது. ஆஹா, யோசபாத் என்கிற தேவ மனிதனாய யூதா ராஜாவையும் கூட்டிக்கிட்டு நம்ம யுத்தத்துக்கு போலான்னு சொன்ன உடனே அந்த யோசபாத் சொன்னா, ஆண்டவட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்கலான்னு சொன்ன உடனே, ஆஹா 400 பேரை உன்னால கொண்டு நிறுத்திட்டான். எல்லாம் டிராமா பாட்டி. ஹலோ, ஆமா, அவங்களுக்கு ஒரு தலைவன், அவர்கள் கேப்டன். அவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள்னு சொல்லி கொண்டு நிறுத்திட்டான். அவன் அப்படியே கொம்புலாம் கொண்டு இப்படி முட்டு போடுவீர், அப்படி போடுவீர், இப்படி போடுவீர்னு சொன்ன போது யோசபாத் தேவ மனுஷனா இருந்ததுனால, அவனுக்கு சென்சிட்டிவ் இருந்ததுனால, அவன் வாயை கட்டுறதுக்கு இந்த ஆவிகளுக்கு பலம் இல்லாததுனால, அப்பா அவன் கேட்கிறான், இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி நம்மத்தில ஒருவன் இல்லையோ? நல்ல கவனிங்க. உடனே ஆகாப் சொல்றான், இருக்கா, கூப்பிட்டா எனக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லுவான், கூப்பிட மாட்டேன். இப்படிப்பட்டவங்கள தான் நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேதம் சொல்றத பாக்குறேன். ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமின்னு போடுற தீர்க்கதரிசிய என் வேதம் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொல்லல. அதுக்கு பள்ளிக்கூடமும் நடத்தல, அதுக்கு ஆவியானவர் கொடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ரெகக்னிஷனும் கொடுக்கல, இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல. நான் கேட்டேன், எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறாய்? Who gave you the authority? Have you seen anybody in the New Testament? பவுல் பெரிய ஊழியக்காரன், மரித்தோரை உயிரோடு எழுப்பின ஊழியக்காரன், தேசத்தை உலகத்தை கலக்கின ஊழியக்காரன். தேசங்கள் அவனுக்கு முன்னதாக நடுங்கிற்று. பெரிய ராஜாவா இருந்தாலும் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போது அவனே சொல்லுவான், பயமா இருக்கு, நாளைக்கு கேட்கிறேன். அகிரிப்பா ராஜாவே அவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு, நீ என்னை கிறிஸ்தவனாக்குவதற்கு என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்கிறார். அவ்வளவு பயங்கரமான பிரசங்கி, வெளிப்பாடுகள் கொண்டவன், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். இந்த வேதத்தில் 13 புஸ்தகங்களை ஆக்கியோன், சபையின் சட்ட திட்டங்களை எழுதி கொடுத்தவன். அவன் கூட ஒரு தீர்க்கதரிசி எழுப்பல. அவனை சர்டிஃபை பண்றேன், நீ தான் தீர்க்கதரிசி இந்த ஊருக்கு. மூப்பர்களை நியமித்துன்னு இருக்குது. ஆனா நம்ம ஆளுங்க பயங்கர ஆட்கள். 8ஆம் வானமா போயிட்டான். அங்க இருந்தான் கொண்டு வந்திருக்கிறான். என்ன கொண்டு வந்திருக்கிறான்? எங்க முகாமில் இருந்தா உனக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி நாங்க சர்டிபிகேட் கொடுப்போம். போலி டாக்டர்களை தமிழக அரசு கண்டுபிடிச்சு உள்ள தள்ளது மாதிரி. சொல்லுங்க, ஜெயலலிதா அம்மாவே சீக்கிரமாய் செய்யுங்கள். இந்த போலி சர்டிபிகேட் கொடுக்கிறவங்களை சீக்கிரமா சபை அடையாளம் காட்டி கொடுத்து, இவெல்லாம் போலியா சர்டிபிகேட் கொடுக்குறான்னு சொன்னா எல்லாம் கம்பி எண்ணுவான். அப்ப 1 2 தீர்க்கதரிசி முன்னால நிற்பான். இதை ஆமோதிக்கிறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். ஏன் காவல்காரர்கள் வாயடைக்கப்பட்டு போய்விட்டார்கள்? இறைக்க மாட்டாத நாய்களாய் மாறினதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் புலம்புகிறார். வாசிங்க. தூக்க
மயக்கமாய் புலம்புகிறவர்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். திருப்தி அடையாது. எவ்வளவு காசு கொடுங்க, அடுத்த ப்ராஜெக்ட் வந்துடும், அடுத்த திட்டம் வந்துடும். எவ்வளவு காசு கொடுங்க, தசம பாகம் இல்ல, நீ 1/3 கொடுத்தாலும் அடுத்த வாரம் சொல்வாரு, இந்த திட்டத்துக்கு நம்ம இடத்துல காசே இல்லை. நான் சொல்றேன், இவங்களுக்கு நல்ல ஒரு திருவோடு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம பண்டாரங்களே திருவோடு தூக்குறது இல்ல, இவங்க நல்லா தூக்குறாங்க. Hey, I am having a missionary society by the grace of God. 2330 பேர் என் கூட ஊழியக்காரரா இருக்காங்க. 25,000 பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். 2000 அனாதை பிள்ளைகளை அழகுபடுத்தி மகிழ்கிறோம். போலியோ பிள்ளைகளுக்கு 20,000 30,000 செலவழிச்சு கால நேராக்கி நடக்க வைக்கிறோம். 40 வருஷத்துல நான் யார்கிட்டயும் போய் கையேந்தல, திருவோடி ஏந்தலையா. எவ்வளவு கொடுத்தாலும் போதாது, போதாது. சில பத்திரிகை பார்த்தீங்கன்னா கடன், ஆனா அவர் எழுதியிருப்பார் கடன் வாங்காது இருப்பாயா, இவர் வாங்கியிருப்பார் பேங்க்ல. Hello, do not allow people to fool you. உன்னை முட்டாளாக்க விடாதே. பக்கத்துல கொஞ்சம் முட்டாளாயிராதீங்க பிரதர், முட்டாளா இருக்காதீங்க பிரதர். ஏமாத்துறான், தைரியமா சொல்லுவேன். அவன் முன்னாலே சொல்லுவேன், அவன் என்ன 2 கிழித்து போட்டான்னு சொல்லுவேன். வாசிக்கலாம். பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், பகுத்து அறிவில்லாத மேய்ப்பர். ஓஹோ, அவன் காவல்காரர் தான் மேய்ப்பர்னு சொல்லியிருக்கா. ஓஹோ, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எதுக்கு ஐயா ஆண்டவர் சிறைபிடிக்கப்பட்டு போன ஒரு மனுஷனை ஆவில நிறைச்சி தூக்கி கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு உன்னை காவலாளனாக வைத்தேன் என்று சொல்ல வேண்டும்? இருக்கிற காவலாளர்கள் எல்லாம் தூங்கி போனார்கள். பவுல் எபேசு சபைக்கு மறுபடியும் போகக்கூடாது என்று எண்ணி நினைத்து, இனி உங்கள் முகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த பவுல் ஏக்கத்தோடு ஒரு வார்த்தை என்ன மூப்பர்களுக்கு சொன்னான். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். காவலாளனாக இருக்கிறவர்களுடைய நிலைமையை உயர்த்தும்படி அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். 20வது அதிகாரம் 28 29 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து, காவலாளனாக வைத்திருதை மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு, நல்லா கவனிங்க, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள் வரும். நல்லா கவனிங்க. நான் இருக்கிற வரைக்கும் காவலாளனா இரவும் பகலும் கண்ணீரோட உங்களை பார்த்துக்கிட்டேன்பா. நான் இருக்கிறது வரைக்கும் ஓநாய் உள்ள வராதபடி, சிங்கம் வந்து தாக்காதபடி, துஷ்ட மிருகங்கள் வந்து உங்களை கிழித்து போடாதபடிக்கு நான் காத்துக்கொண்டேன். நான் போயிட்டேன்னா இனி உங்க முகத்தையே நான் பார்க்க மாட்டேன். நான் போயிட்டேன்னா மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். இயேசுவிடத்துல கேட்போம், ஆண்டவரே இவன் சொல்றது சரிதானா? ஆண்டவரே இவன் சொல்றது சரிதானா? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு, ஓநாய அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, பல்ல பார்த்தாதான் தெரியும். ஹலோ, மேல இருக்கிறத பார்த்தா தெரியாது. ஆட்டுக்குட்டியின் தோல் ஆவிக்குரிய வேஷம், கர்த்தருடைய நாமமாகிய ஆட்டுக்குட்டியானவருடைய தோலையும் தரித்திருப்பான். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய். உள்ள பார்த்தாதான் தெரியும். பக்கத்துல சொல்லுங்க, உள்ள பார்த்தாதான் தெரியும்.
நல்ல கவனிங்க. இன்னைக்கு காலையில் வந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஐயா எங்க சபையில செங்கல் விற்கிறாங்க, வாங்கலாமா? எல்லாம் கோயம்புத்தூர் கதை தான். ஒரு லோடு செங்கலை இறக்கி பாஸ்டர் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழே வைத்து படுத்திருந்ததுனால தான் வானம் திறந்தது. நான் தண்ணி ஊத்தி கொடுக்கிற அந்த செங்கலை எடுத்துட்டு நீ வீட்டுல போய் தலைவனைக்கு அடியில வச்சு படுதா, வானம் திறந்து கொட்டுன்னு கொட்டும். அதனால 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கு. கோயம்புத்தூர்ல என்னென்னலாமோ செய்யறாங்க, மோட்டர் செய்யறாங்க, மிஷின் செய்யறாங்க, என்னெல்லாமோ செய்யறாங்கன்னா இதுவும் செய்யறாங்க. செங்கல் ப்ரொடக்ஷன். இதுல தண்ணி ஊத்தி அதுல தண்ணி ஊத்தினார். இவர் ஜெபம் பண்ண தண்ணி, அடே அப்பா, அது சாவக்கேடான தண்ணி. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 4வது அதிகாரத்தை போய் படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு, செங்கலை எடுத்து அதுல எருசலேமில் வரைஞ்சினார். இவங்க அதை செஞ்சிருந்தாலும் எனக்கு பிரயோஜனமா இருக்கும். கோயம்புத்தூரை வரைஞ்சு அதுக்காக ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் நம்பி இருப்பேன். எசேக்கியேலுக்கு இவர் தம்பி போலன்னுட்டு. இந்த எசேக்கியேல் சொல்ல, அந்த எசேக்கியேல் சொல்ல. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தண்ணி ஊத்திட்டு விற்கிறாரு. ஒரு செங்கல் விலை 10,000 ரூபாய். ஆசீர்வாத செங்கல். எங்க இருந்தியா வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு கேட்டாயா? அவர் என்கிட்ட வந்து கேட்கிற, செங்கல் வாங்குறது தப்பா? நான் சொன்னேன், செங்கல் வீடு கட்டுறதுக்கு வாங்கலாம். தலைவணைக்கு செங்கல் வாங்குறதுக்கு பதிலா அந்த பையிலே போட்டுக்கிட்டு ட்ரெயின்ல போனாலும் உதவும். கொட்டுன்னு வானம் திறந்துருமா? உடனே தேவதூரில் வந்து ஏறி இறங்கி மேலே போய் அந்த யாக்கோபு ஏணியில போன மாதிரி இவங்களும் ஏணியில ஏறுவாங்க. விதட்டுகிறான். என் ஆண்டவர் சொன்னார், என் ஆண்டவர் சொன்னார், உங்கள் மத்தியில கள்ள தீர்க்கதரிசி ஆட்டு தோலை போத்துக்கிட்டு வரும். உள்ளத்துல பச்சது நல்ல பக்கத்துல இருக்குன்னு சொல்லுங்க. பல்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும், உள்ளத்தை பார்க்க வேண்டாம். உனக்கு உள்ளத்தை பார்க்கறதுக்கு உனக்கு பெரிய அறிவு இல்லாம இருக்கலாம், பெரிய அபிஷேகம் இல்லை. உடனே அவன் சொல்லுவான், என் உள்ளத்தை பார்க்கற உனக்கு என்ன அபிஷேகம்? நான் சொல்றேன், ஓனாய பார்க்கறதுக்கு உள்ளத்தையா பார்க்கணும், பல்ல பார்த்தாலே தெரியும். சொல்லுங்க, பக்கல் பல்ல பார்த்தாலே தெரியும். தேவஜனமே, தேவஜனமே, தேவஜனமே விழித்தழு. அதனாலதான் ஆண்டவர் எசேக்கியேல் என்கிற ஒரு மனுஷனை, கீழ்ப்பிடிஞ்சு சிறைப்பட்டு கல்தேயாவுக்கு போன ஒரு மனுஷனை ஆவில தூக்கிட்டு வந்து, மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேலுக்கு காவலாளனாய் இரு என்று சொன்னால் உண்மைதானா? ஏனென்றால் காவலாளியை குறித்து தேவன் நோக்கம் என்ன? வாசிக்கலாமா? ஏசாயா 52வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கலாம். உன் ஜாமக்காரருடைய சத்தம், உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும். அவன் என்ன சொல்வான்? அதுக்கு முந்தின அவர்கள் சமாதானத்தை கூறி, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று, தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற, சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள், சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கு, மலைகளின் மேல் எவ்வளவு ஆயிருக்கு. அந்த ஜாமக்காடு சத்தம் கேட்கும். இப்படி கேட்கணும்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? முந்தா நாள் பேப்பர்ல, உங்க ஊர் பேப்பர்ல தான் படிச்சேன். வைகோ சில லட்சங்களை செலவழிச்சு தன்னை பியூட்டி ஆக்கி யங் ஆக்குறதுக்கு கேரளாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாராம், வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாருன்னு போட்டுது. எனக்கு தெரியாது. சரி, அவர் பாலிட்டிஷியன். ஆனா பெங்களூருக்கு போனீங்கன்னா ஒரு பாஸ்டர் மொட்டை ஆயிடுச்சு. ஆனா 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சு முடிய வச்சிருக்கிறாரு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவரை போய் கேட்டா, ஏன் நீங்க முடி இல்லாத தலையில முடி வச்சுட்டீங்களே, எங்க தெரியுறீங்க பாஸ்டர்னு மற்றவங்க எல்லாம் சொல்லணும். அதுவும் பெண் பிள்ளைகள் சொல்லணுமா, எங்க தெரியுறீங்க பாஸ்டர்? ஏன்னா நான் வீடியோல வரேன் பத்தியா, நான் பாட்டுக்கு ஆட்டம் போடுறதுக்கு ரஜினிகாந்த் மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், ஒருத்தனை ஆட மாட்டேன். அதனால 3 லட்சம் ரூபாய் கொடுத்து முடி வச்சிருக்கேன். ஹலோ, உங்க அப்பா வீட்டுல இருந்தா கொண்டு வந்த காசு
நாங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோன்னு போட்டா நீ முடி வளர்த்துட்டு தெரியுறியா? கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நீங்க எல்லாம் ஊமையா போயிட்டீங்க. உங்களையும் நாயின்னு சொல்ல வேண்டியதாக போச்சு. ஹலோ, லிசன் லிசன். ஆண்டவர் தலைய பார்க்கலையா, பாதத்தை பார்க்கிறாரு. எக்கனை நினைக்குது அவருடைய சுவிசேஷத்தை கூறி அறிவித்து காடு மலை மேடு என்று திரிகிறவனுடைய பாதங்கள் ஜாமக்காரனுடைய சத்தம் தேசத்துல தொனிக்கிறது தான் என் ஆண்டவர் காவல்காரன் என்று சொல்லுவோம். நீ காணிக்க கொடுக்கும்போது அது எங்க செலவுபடுகிறது? உயிரை காப்பாற்றுவதற்கா, மயிரை வளர்ப்பதற்கா? ஹலோ, பக்கத்துல உங்களுக்கு நீ கொடுக்கிற காணிக்க உயிரை காப்பாற்றுறதுக்கா இல்ல மயிரை வளர்ப்பதற்கா? நம்மளும் கொடுத்துட்டு பாஸ்டர் பார்க்கத்தான் ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொல்றோம். வேற வழி இல்லை. கொடுத்த காசு திரும்ப வரவா போகுது. என்னைய பகைஞன்னு சொல்லலாம், பரவாயில்ல. உன் கண்ணை திறந்துட்டா எனக்கு போதும். உங்க கண்ணு திறந்துட்டா போதும். இந்த தேசம் தேவனை அறிந்து விடும். ஏனென்றால் என் வேதம் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 21வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கலாம். தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், அங்கே இருக்கிற ஜாமக்காரன் தூங்காதவன், அவன் தூங்க முடியாதவன். இரவும் பகலும் பிசாசு வருகிறதோ, பிசாசின் சக்திகள் வருகிறதோ, ஓநாய்கள் வருகிறதோ, ஆட்டு தோலை போர்த்தின ஓநாய்கள் வருகிறதோ என்று பார்த்து கொண்டிருக்கிறவன் அவன் சொல்வான். என்ன சொல்வான்? விடியற் காலம் வருகிறது, விடியற் காலம் வருகிறது, காலமும் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடியற் காலம் வருகிறது, கர்த்தரை அறியாதவர்களுக்கு ராக்காலம் வருகிறது. பக்கத்துல கொஞ்சம் கர்த்தரை அறிந்தவர்களுக்கு விடிய காலம், கர்த்தரை அறியாதவங்களுக்கு ராக்காலம். ஐயா, இதைத்தான் சொல்லுவான், இதைத்தான் சொல்லுவான், இதைத்தான் ஜாமக்காரன் சொல்லுவான். இதை சொல்லி சொல்லி சீயோனே சந்தோஷப்படு, உன் ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். இதுதான் அவனுடைய சத்தமா இருக்கும். இதுதான் ஜாமக்காரன் கொடுத்து ஆண்டவர் வைத்திருக்க திட்டம். பெருமைக்கு சோம்பேறிகள், நித்திரை பெரியர்கள், கொடுத்தாலும் நிறையாதவர்கள். இப்படி தேவன் நோக்கத்தை மறந்த காவல்காரர்களால் நம்பி விட்டபடினால ஆண்டவர் சிறைப்பட்டவர்கள் மத்தியில இருந்து ஆவியிலே ஒரு மனிதனை தூக்கி கொண்டு, என் எசேக்கியேல் மனுபுத்திரனே, என் வம்சத்துக்கு காவலாளனாயிரு. இயேசு சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 3வது வசனம். வாசலை காக்கிறவன், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும், அந்த கவனிங்க, காவல்காரன் யார் சரியான ஆளு, யார் நல்ல மேய்ப்பன், யார் கள்ளன் என்பதை அறிந்ததினால அவன் கள்ளனுக்கு கதவு திறப்பதில்லை, நல்லவனுக்கு மாத்திரம் கதவு திறப்பான். என் அருமை தம்பி வெஸ்லி தன்னுடைய பட்டணத்தை குறித்து பாரம் கொண்டதினால் சொன்னால், இனிமேல் திருட்டு உபதேசங்கள், கர்த்தருடைய வசனத்தை எடுத்து திருட்டுத்தனமாய் போதிக்கிறவைகளுக்கு நம்முடைய பட்டணத்தில் இடமில்லை என்று சொல்கிற ஒரு பெரிய வீரிய சேனை இங்க எழும்பும் என்று சொன்னார். நம்பர்கள் மாத்திரம் தலைகளுக்கு மேலா கரங்களை உயர்த்தி நன்றாக ஆண்டவருக்கு ஒரு மகிமையுள்ள சோத்திரத்தை செலுத்தலாம். God is looking for watchmen. God is looking for porters. காவலாளன் உங்களை தேடி வந்திருக்காரு, உங்களை தேடி வந்திருக்காரு. அழைப்பின் சத்தம் கேட்டாயா? எமது காரியமா யாரை அனுப்புவேன்? யார் எழும்புவான்? காவலாளனா, சத்துருவை அடையாளம் கண்டு கொள்கிறவனாக, ஆட்டு தோலை பொறுத்திருக்கிற ஓநாய்களை கிழிக்கத்தக்கதான தாவீதுக்கள் இந்த பட்டணத்தில் எழும்ப மாட்டார்களா? இந்த தேசத்தில் எழும்ப மாட்டார்களா? தமிழ் சபைகளுக்குள்ள எழும்ப மாட்டார்கள் என்று கர்த்தர் தவிப்போடுதான். எமது காரியமா யார் போவான்? ராக்காலத்தை குறித்தும் விடியற் காலத்தை குறித்தும் தெளிவாக ஜனத்துக்கு காண்பிக்க, பரிசுத்தத்தை குறித்தும் பரிசுத்தம் அல்லாதவர்களை குறித்தும் தீட்டானவர்களை குறித்தும் தீட்டில்லாதவர்களை குறித்தும் தெளிவாய் காண்பித்துக் கொடுக்கிற
காவலாளர்கள் எழும்ப மாட்டார்களா? சமாதானத்தை கூறி எல்லா இடங்களிலேயும் அலைந்து திரிகிற அந்த பாதங்களை தேடி தேவன் வந்திருக்கிறான். Will you give your feet? உன்னுடைய பாதங்களை கொடுப்பாயா? உன்னுடைய பாதங்களை தருவாயா? உன்னுடைய பாதங்களை தருவாயா என்று ஏக்கத்துணியோடு கூட எமது காரியமாய் யார் போவான்? ஏனென்றால் இந்த பூமிக்கு தெரிய வேண்டும் என் ராஜா வருகிறார். ராஜா வருகிறார். அதை நம்புகிறவர்களும் அதற்கு ஆயத்தமானவர்களும் கரங்களை தட்டி பாட போகிறோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லாரும் பாடலாம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா, நல்ல கனிகொடா. மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா, மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கரங்களை தட்டி ராஜாவுக்கு வாங்க ஆண்டவரே வாரும் ஐயா. நல்ல கவனிங்க. இந்த காவல்காரங்க இப்படி இருந்ததுனால தான் ஆண்டவர் அவனை காவல்காரனா கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவனுக்கு இப்ப விளங்கல, எசேக்கியேலுக்கு விளங்கல. என்ன ஆண்டவரே, நான் தான் உடைய வார்த்தை கீழ்ப்படிந்து 7 வருஷம் போறதுக்கு ரெடியா தானே போனேன், என்னையும் மறுபடியும் கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்ட போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு காட்சியை காண்பிக்கிறார். அதை கொஞ்சம் காட்டி கொடுக்கட்டுமா? கொஞ்சம் காட்டி கொடுக்கட்டுமா? எசேக்கியேல் 8வது அதிகாரத்தை திருப்புங்க. 1வது வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. 3வது வசனம். கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அந்த பெரிய ஆலயத்தின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. சிறைப்பட்டவள் நடுவில் இருக்கிறவனுக்கு ஒரு சந்தேகம், என்ன மறுபடியும் கொண்டு போறீரா தீர்க்கதரிசியா? நான் ஆசாரியனா இருக்கிறவன்லவா? நான் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல. Come on Ezekiel, I don't have any more watchman there. I want you. Come. பாரு என்ன நடக்குன்னு பாரு. என் ஆலயத்துல என்ன நடக்கு? எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் வாசல்ல இருக்குப்பா. அது மாத்திரம் இல்ல, 8வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நல்ல கவனிங்க.
இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சாரி, 6வது வசனத்தை முதல்ல பாத்துறலாம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? அவர்கள் செய்கிறதை காண்கிறாய். என்ன என் செய்றாங்க? பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு Listen. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி, இதை விட இன்னும் அருவருப்பு ரொம்ப காட்டுறம்பா. எசேக்கியேலுக்கு ஒரே புலப்பம். என்ன ஆண்டவரே, என்னை மறுபடியும் கொண்டு வரீரா? என்னை காவலாளா நான் மறுபடியும் கொண்டு வரீரா? துன்மார்க்கனை பார்த்து பேசுகிறீரு, நீதிமான பார்த்து பேசுகிறீர். அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க, 3வது அதிகாரத்தை. துன்மார்க்கனை பார்த்து எச்சரிங்கிறீரு, நீதிமான பார்த்து எச்சரிங்கிறீரு, என்னை மறுபடியும் கொண்டு வரீரா? ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்ப மாட்டேங்கிறப்பா, வா, I take you to Jerusalem and show you what is happening in my temple, in my church, in my house. அருவருப்பு என்ன தலால், என்ன பிடிப்பட்ட அருவருப்பு? என் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து என்னை போகும்படியாக. தேவஜனமே, இந்த அருவருப்புகளை குறித்து நான் பேச ஆரம்பித்து விட்டால் இங்கே நான் அழுது விடுவேன். தயவு செய்து தயவு செய்து மன்னி. அப்பதான் எசேக்கியேலுக்கு இன்னும் புரியல, ஏன் ஆண்டவரை உங்க வீட்லயே அந்த அருவருப்பு, உங்க வீட்லயே அந்த அசுத்தம், உண்மையே வெளியேற்றிட்டீங்களப்பா. இதத்தான் இயேசு சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் உள்ள வரைக்கும் போனான். அங்க போய் கையை வைத்து, அவன் பேர் பரிசே, அவன் கையை வைத்து சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நான் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறேன். நல்ல பெந்தேகோஸ்தே விசுவாசி, ஒண்ணு விடாம தசம பாகம் கொடுக்கிறேன். 2 நேரம் உபவாச ஜெபம் ஏறெடுக்கிறேன். ஆவிக்குரியவன். நான் அநியாயக்காரர் மாதிரிலாம் நடக்கிறது இல்லை. அந்த வெளியே நிக்கிறான், அவனை மாதிரி இருக்கிறது இல்லை. ஆண்டவர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. இவன் ஜெபம் பண்ண உள்ள போய், ஆயக்காரன் வெளியே நின்று, தேவனே பாவியாய் என் மேல கிருபையாயிருந்து தன் கண்களை கூட ஏறெடுக்க நிற்காமல் நிற்கான். ஆண்டவர் வெளியே எந்திரிச்சு ஓடி வந்துட்டாரு. அங்க சொல்றாரு, அவன் அல்ல இவன். எங்க போயிட்டாரு ஆண்டவர்? யாருக்கு எப்படி வெளியே போயிட்டாரு? நீ பண்ண ஜெபம், பக்கத்துல சொல்லு, நீ பண்ற ஜெபம் சில நேரம் ஆண்டவர் வெளியே தள்ளிடுது. ஹலோ சார், சார், you may be paying all your tithes, praise the Lord. You may be fasting and praying, praise the Lord, but your prayer can send God out. என் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து என்னை அனுப்பினார்கள். அருவருப்பு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இப்பவும் நம்ப மாட்டீங்க எசேக்கியேல், இப்பவும் நம்ப மாட்டேங்கிறடா. 8வது வசனம் பாருங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். எதுக்குப்பா துவாரம் போடு? என்ன பூட்டிக்கிட்டு என்னமோ பண்றான். கதவை பூட்டிக்கிட்டு உள்ள அந்தரங்கமா என்னமோ பண்றான். அதனால துவாரமிடு. நான் சுவரிலே துவாரமிட்ட போது, நான் சுவரிலே துவாரமிட்ட போது ஒரு வாசல் இருந்தது. அதை நீங்க வீட்டுல போய் படிச்சிருங்க. அங்க 70 மூப்பர் தூப கலசம், praise ye the Lord, கொள்ளையடி, praise ye the Lord, திட்டம் போடு, praise ye the Lord, எவன் பாக்கெட்ட பறிக்கலாம், praise ye the Lord. உள்ள பிளானிங் மீட்டிங் நடக்குதுப்பா. 70 மூப்பர் உள்ள உட்கார்ந்து எங்க கொள்ளடிக்கலாம், எவனை கொள்ளடிக்கலாம், எவனை ஏமாத்தலாம், எவனை பைத்தியமாக்கலாம், இதே பிளானிங் எங்க நடக்குது? உள்ள வீட்டுக்குள்ளப்பா. கோட்டை போட்டாதான் தெரியும். பக்கத்துல ஓட்டை போட்டு பார்த்தாதான் தெரியும். என்ன வாசலை பூட்டி வச்சிருக்கான். Sir, this was not the condition of that church that day. This is the condition today. Yes. எசேக்கியேலுக்கு இப்ப மனசே நொந்து போகுது. என்ன ஆண்டவரே, எல்லாருமா கெட்டவங்க, எல்லா ஊழியக்காரனுமா அப்படி இருக்கிறாங்க, எல்லா ஊழியமா அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே தான்
9வது அதிகாரத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு காட்சியை காட்கிறார். இதை நான் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். எல்லாத்தையும் பேச வசனம் இல்லை, வேணாம் இல்லை, வீட்டில் போய் படிங்க. இப்போ எஸ்ஐக்கு உங்களுக்கு டேஸ்ட் ஆயிருக்குமே, இப்போ அடையப்பா இவ்வளோ இருக்குதா, இவ்வளோ சரக்கு இருக்குதா, ஆமாய்யா இவ்வளோ சரக்கு இருக்குது அவ்வளோ. 9வது அதிகாரத்துல ஆண்டவர் வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய், நீ கோவை நகரம் எங்கும் உருவ போய், அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி இல்லையா, எல்லாரும் அப்படி இல்லை, எல்லா ஊழியக்காரனும் அப்படி இல்லை, எல்லா விசுவாசியும் அப்படி இல்லை. எருசலேமுக்குள்ள செய்யப்படுகிற அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டுக்கிட்டு உள்ளவும் இருக்க முடியல, வெளியும் போக முடியல. இந்த சபையை தான் விட்டு வந்தேன், அங்கேயே போனா அப்படித்தான் இருக்கு, இங்கேயும் இருக்க முடியல, அங்கேயும் போக முடியல, அதை விட்டேன், அது பாரம்பரியம், நாங்க இது ஆவிக்குரிய, நாங்க எதுவும் உண்மை தெரியல, எங்க போறதுன்னு தெரியாம பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம் பேர் இருக்கான், அவனுக்கு நெத்தியில அடையாளம் போடு. பக்கத்துல இருக்கும் கைப்பிடிச்சுக்கலுங்க, உங்க நெத்தியில அடையாளம் உண்டா, நெத்தியில அடையாளம் உண்டா? நல்லா கவனிங்க. நான் ஒரு முத்திரையை குறித்து பேசின ஒரு செய்தி உண்டு, அது இப்ப ரிலீஸ் ஆகல, கும்பகோணம் மெசேஜ் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது, வாங்கி பார்த்து பாருங்க. ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புறேன். வேதத்துல சில முத்திரைகளை குறித்து போட்டிருக்கிறது. ஒண்ணு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? இயேசு வரப்போகிறார், அன்றைக்கு மீட்டுக் கொள்ளப்படுகிறதற்கு எனக்கு ஆண்டவர் முத்திரையை தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவி. அது 1வது அதிகாரத்துல எபேசியர்ல 4வது அதிகாரத்துல முத்திரன்னு சொல்லுது. 1வது அதிகாரத்துல நீங்கள் விசுவாசிகளான போது, சுவிசேஷ வசனத்தை கேட்ட போது பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் சொல்றது. அடுத்த வசனத்துல இருக்கு, அச்சாரமாக கொடுத்தார். அச்சாரம் அட்வான்ஸ். ஒரு நிலத்தை வாங்குறீங்க, நிலத்தை வாங்கும் போது அதுக்கு அட்வான்ஸ் போடுறீங்க. 10 லட்ச ரூபாய்க்கு பேசுனீங்க, 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க. அதே பிளாட்டை விற்கிறவன் இன்னொருத்தர் வந்து அந்த பிளாட் தான் நல்லா இருக்காது, எனக்கு வேணும்னு அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? இதுக்கு அட்வான்ஸ் போட்டாச்சு. அப்படி ஆண்டவர் வரப்போற நாளுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் போட்டார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு அட்வான்ஸ் போட்டாச்சு. வேற ஒருத்தனும் வாங்க முடியாது, வேற ஒருத்தனும் வாங்க முடியாது. நமக்கு அட்வான்ஸ் போட்டா அதுக்கு பேர் தான் அச்சாரம். அது அச்சாரமாய முத்திரை ஒண்ணு. ஆனா இப்ப நான் சொல்ல போறது அடையாளமாய முத்திரை. இந்த அதிகாரத்தை வீட்டுல படிச்சு பாத்தீங்கன்னா 6 புருஷர்கள் வருகிறார்கள். அதுல கணக்கன் கூட வச்சிருக்க ஒருத்தனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. மற்ற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வெட்டு வெட்டு. யாரெல்லாம் வெட்டணுமா? 9வது அதிகாரத்துல ஒரு வசனம், முதியோரையும், 6வது வசனம், முதியோரையும், வாலிபரையும், கன்னிகைகளையும், குழந்தைகளையும், ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் தொடாத. என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று. போதும். பக்கத்துல சொல்லுங்க, நீ குழந்தையானாலும் சரி, சொல்லுங்க, பக்கத்துல நல்லா கைப்பிடி சொல்லுங்க, குழந்தையானாலும் சரி, வாலிபனானாலும் சரி, வயசான கட்டையானாலும் சரி. நம்ம ஊர் பாசையில் இப்ப லேட்டஸ்ட் பாசையில் பெருசானாலும் சரி, இப்ப தாத்தா பாட்டிலாம் சொல்றாரு பெருசு, அப்படித்தானே சொல்றாங்க பிள்ளைங்க. பெருசு சத்தம் ஓட்டிட்டே கிடக்குது. பெருசானாலும் சரி, உனக்கு புலம்புறதற்கும் அருவருப்புகளை கண்டு அங்கலாய்க்கிறதற்கும் பெருமூச்சு இல்லைன்னா உனக்கு அடையாளம் கிடைக்காது. குழந்தையானாலும் புலம்ப முடியும். என் குழந்தைகளே, என் வாலிபர்களே, என் முதியவர்களே, என் மூப்பர்களே, என் அருமை ஊழியக்காரர்களே, புலம்புவோம். ஏன்னா அடையாளம் போட்டு ஒருத்தனையும் தொட்டாத. இதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல 9வது அதிகாரத்துல காட்டுறார். இதேதான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். வானத்திலிருந்து ஒரு பூமியின் மேல் விழுந்த நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. புகைன்னு நமக்கெல்லாம் ஞாபகம் வரும். நம்ம மீட்டிங்ல கூட இப்ப புகை போடுறானுங்களா?
இயேசுக்கு ஓ போடுறான்ல, அந்த கூட்டத்துல போய் பாருங்க, புகை போடுவான். போய் லைட்டு, லேசர் லைட்டு தெரியணும்னு புகை போடுறான். மேல இருந்த மேகம் வருது. இன்னைக்கு மேகத்தினால புகை ஆரம்பிச்சது ஆலயத்துல. இன்னைக்கு கீழே எலக்ட்ரானிக் புகை போடுறான். பக்கத்துல கொஞ்சம் எலக்ட்ரானிக் புகை போடுறான். எனக்கு அந்த புகையை பார்க்கல, ஐயோ பாதாள குழியை ஆண்டவர் திறக்கிறாரோ. அந்த புகை எழும்பும் போது என்ன நடக்குது? அடுத்த வசனம் வாசிங்க. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. நல்ல கவனிங்க. அந்த புகை அதை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான். அதுல இருந்து வெட்டுக்கிளி வந்தது. என்ன செஞ்சுதான்? 4வது வசனம். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில், நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், வெஸ்லிக்கு பின்னால எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இந்த பாதாள குழிய தேவன் அனுப்பின ஒரு தேவதூதன் திறக்கிறான். அந்த புகை என்னை தொடக்கூடாது, என் குடும்பத்தை தொடக்கூடாது, என் பிள்ளையை தொடக்கூடாது என்று சொல்கிறது மாத்திரம். வலது கையை குத்தி காட்டுங்க பார்க்கலாம். நல்லா காட்டு. அந்த புகையிலிருந்து வர்ற வெட்டுக்கிளி அது வெட்டிச்சு, அது கொத்திச்சுன்னா, அதுக்கு கடிச்சதுன்னா சாவும் வராது. மனுஷர் சாவை காண விரும்புவார்கள், ஆனா கிடைக்காது. அது குழந்தைகளையும், வாலிபர்களையும், முதியோரையும், ஸ்திரீகளையும் விடாம கொத்தப்பு. ஒரு ஆள் தான் தப்பு போறாங்க. யார் தெரியுமா? இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜெபம் கேளுமே. கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்ச பலன் தாருமே. மறுபடியும் பாடலாம் எல்லாரும். இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறி ராவும் பகலுமே, கெஞ்ச பலன் தாருமே. கூவி கதறி ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜெபம் கேளுமே. அன்று நீவே அழிவை கண்டே, அன்பே இறங்கி நீரே. அன்று நீவே அழிவை கண்டே, அன்பே இறங்கி நீரே. யோனா உரைத்த தம் ஆலோசனை தந்து ஏழை ஜெபம் கேளுமே. யோனா உரைத்த தம் ஆலோசனை தந்து ஏழை ஜெபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்ச பலன் தாருமே. கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்ச பலன் தாருமே. அருமையான போயம். சுற்றுப்புறத்தில் இருக்க அருமையான தேவ பிள்ளைகள், பரிசுத்த ஸ்தலத்தில் நியாய தீர்ப்பு தொடங்கும் காலம் 2012 இருக்கலாம். என் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர் துவங்குங்கள் என்று சொல்லும் காலம் இதுவாகத்தான் இருக்கலாம். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பட்டயம் ஏந்தின தேவதூதர்கள் இந்த தேசத்திலே முதலாவது சபைகளிலே நடந்து திரிந்து சபைக்குள் நடக்கிற அருவருப்புகளையும் காரியங்களையும் கண்டு பெருமூச்சு
வச்சு விடாமல் ஏனோ தானோ என்று நிர்விசாரமா இருக்கிறவர்களை வெட்டுங்கள் என்று சொன்னார். நீயும் உன் குழந்தைகளும் நீயும் உன் வீட்டாரும் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதனால் தான் கதறுகிறேன் ஐயா. நான் மிஷனரியா இருக்கிறேன், எனக்கு பணம் கொடுங்கள் என்று நான் கேட்க வரவில்லை. அது உங்கள் இஷ்டம். உங்கள் பிள்ளைகளை அனுப்பித்தார்கள் என்று கேட்கிறேன். விருப்பமானவர்கள் அனுப்பித்தார்கள். ஆனால் அதை காட்டிலும் மேலாக நான் கதறுவதெல்லாம் கெஞ்சுவதெல்லாம் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சுவதெல்லாம் சபைக்குள் இருக்கிற அருவருப்பை கண்டு பெருமூச்சு விடுகிற ஒரு கூட்டத்தை எழுப்பி விட மாட்டீர்களா? கரங்களை பரத்துக்கு நேராக விரித்து விட மாட்டீர்களா? கள்ள ஊழியர்களை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டீர்களா? சமாதானத்தை கூறி அறிவிக்கிற ஜாமக்காரர்களை எழுப்பி விட மாட்டீர்களா? இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் எமது காரியமாய் யாரை அனுப்புவேன் என்று கதறுகிற அந்த நேசரின் சத்தத்துக்கு நீங்கள் மௌனமாயிருந்தால் ஆண்டவர் தன் சொன்னபடியே காரியத்தை நடப்பிக்கத்தான் வேண்டும். பாதாளத்தின் புகை உன் குடும்பத்தை ஆட்டி படைக்கத்தான் செய்யும். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம். எங்க வாலிப பிள்ளைங்களை தொட வேண்டாம். அந்த வெட்டுக்கிளிகள் வந்து தொட வேண்டாம் ஆண்டவரே. அந்த வெட்டுக்கிளிகள் வந்து தொட வேண்டாம். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஒரு கூட்டத்தையும் தேவ வார்த்தைக்கு நடுங்குகிற ஒரு கூட்டத்தையும் நாங்கள் குடும்பமாக, சபையாக, ஊராக, தெருவாக எழுப்புவோம். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் அங்கே இருந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு காவலனாய் வைத்தேன் என்று சொன்னதோடு நிறுத்தாமல் மீண்டும் 33வது அதிகாரத்துல நான் சொன்னேன் அல்லவா, முதல் 24 அதிகாரங்கள் எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு, 33வது அதிகாரத்திலையும் 34வது அதிகாரத்திலையும் ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தையை காணுங்கள். 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும், காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும், அவன் எக்காலம் ஊதாமலும், அவன் எக்காலம் ஊதாமலும், ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும், ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும், பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். அவன் அந்த காவல்காரன் நியமிக்கப்பட்ட அந்த காவல்காரனும் அக்கிரமத்தில் வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். சிறைப்பட்டு அந்நிய தேசத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கும் நீ பொறுப்பாளி. நான் சென்னையிலே ஒரு கூட்டத்திலே ஒரு ஊழியக்காரன் செய்த ஒரு சின்ன அக்கிரமத்தை சுட்டி காட்டினேன். பெயர் சொல்லவில்லை, நான் சுட்டி காட்டினேன். தேவனுடைய பணம் காணிக்கை விரயமாகிறதை சுட்டி காட்டின போது அவர் தன் பத்திரிகையில எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? அந்த பத்திரிகையின் பிரதி என்னிடத்துல உண்டு. இவர் மேல கையை வைத்து இவரை பீகாருக்கு அனுப்பினால் இவர் தமிழ்நாட்டிலே வந்து என்ன செய்கிறார்? என்ன குறித்து எழுதினார்? இவரை பீகாருக்கு தானே அனுப்பணும், தமிழ்நாட்டில் வந்து என்ன செய்யறாரு? இவரை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லையான்னு எழுதினாரு. நான் செய்ததெல்லாம் அவருடைய அக்கிரமத்தை சுட்டி காட்டின, அவ்வளவுதான். ஐயா, 2 பொறுப்பு இருக்கு காவல்காரனுக்கு. ஒண்ணு, எருசலேமில் இருக்கிறவனுக்கும் எச்சரிப்பு கொடுக்கணும், சிறைப்பட்டு கிடக்கிறவனுக்கும் எச்சரிப்பு கொடுக்கணும். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு 2 பொறுப்பு இருக்குது. நாங்களும் காவல்காரர் தான். எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் காவற்காரர். ஒருவேளை சபைக்கு காவற்காரர் அல்ல, என் குடும்பத்துக்கு நாங்கள் காவற்காரர். எங்க பிள்ளைங்களை பாதாளத்தின் வெட்டுக்களை தொடக்கூடாது, அதுக்கு நாங்க காவல்காரர். எங்களுக்கு சொல்லுங்க, கையை வைத்தீங்க. எங்களுக்கு 2 பொறுப்பு இருக்கு.
எருசலேமுக்குள்ள இருக்கிற சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு சொல்வதற்கும் சபையை விட்டு தூரமாய் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கும் எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லி பட்டயம் வருகிறது என்று சொல்லுவதற்கு நாங்கள் நியமிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் கண்களை மூடலாம். யார் இந்த நேரம் எந்திரிக்க கூடாது. என்ன காவல்காரனா கூப்பிடுறீங்களப்பா? நான் ஆசாரியனா இருந்தேன், என்ன காவல்காரன்னு சொல்றீங்களே. நான் ஏன் வேற ஏதோ வேலையில என் குடும்பத்தின் காரியத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பூசிங்கிற எங்க அப்பா செய்த வாழ்க்கையே நானும் வாழ்ந்தேன். எங்க அப்பா செய்த தொழிலையே நான் செய்தேன். எங்க குடும்ப சொத்து அது, அதனால நான் செய்தேன். தம்பி நீ தான் சொல்ற, தங்கச்சி நீ தான் சொல்ற, எங்க குடும்ப தொழிலை தான் நாங்க நடத்துறதுக்கு நாங்க பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆசீர்வதிக்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஆனா இங்க வந்த ஆண்டவர் உன்னை காவல்காரனா கூப்பிடுறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக பரிசீலித்து என் ராஜா வருகிறார் என்று சொல்லக்கூடியவளாக உன்னை அழைக்கிறார். உன் சொந்த ஊருக்காக இருக்கலாம், உன் சொந்த மாவட்டத்துக்காக இருக்கலாம், உன் சொந்த மாநிலத்துக்காக இருக்கலாம், அல்லது வட மாநிலத்துக்காக இருக்கலாம். அநேகரை தேவன் அசைக்கிறதை பார்க்கிறேன். அநேகருடைய ஆணி வேர் பிடுங்கப்படுகிறதை பார்க்கிறேன். அநேகருக்குள்ள ஆவியானவர் அசைவாடுகிறதை பார்க்கிறேன். அநேகரை ஆண்டவர் கீழே இருந்து மேல வரை அவருடைய பிசினஸையும் அசைக்கிறதை பார்க்கிறேன். அவருடைய குடும்பத்தை அசைக்கிறதை பார்க்கிறேன். குடும்பமாய் வந்திருக்கிற எல்லாருக்குள்ளே ஒரு அசைவு இருக்கிறது. மனுபுத்திரனே, எமது காரியமாய் வருவாயா? நீ பெருமூச்சு விடுவாயா? நீ உன்னால் முடிந்த அளவுக்கு சமாதானத்தை கூறி அறிவிப்பாயா? உன்னால் போக முடியாத சிறைப்பட்டவர்களுக்கு நீ எதை அள்ளித்தரப் போகிறாய்? நான் எனக்கு நேரமில்லை வாசிப்பதற்கு. அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பொன்னை தெருவிலே எழுதி விடுவார்களாம். ஏனென்றால் கர்த்தருடைய பட்டயத்தை பார்க்கும்போது அவர்கள் எப்படி செய்வார்கள்? எசேக்கியேல் சொல்கிறான், தாங்கள் சேர்த்து வைத்திருக்க பொன்னை தூக்கி தெருவில் எறிஞ்சிருவாங்களாம். ஐயோ, அது வேண்டாம். எனக்கு இருக்கிற பொன், வெள்ளி, பணம், புகழ், செல்வாக்கு இந்த தேசம் இயேசுவை அறிவதற்கு உபயோகப்படட்டும். அது பரலோகத்திலே சேர்க்கப்படட்டும். அங்கே கொள்ளையடிக்கிறவனும் இல்லை, அங்கே தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி பொன்னையும் பொருளையும் தூக்கி எறிந்து என் ராஜாவுக்கு நான் காவல்காரன், என் ராஜா அழைக்கிற காவல்காரன். அது என்னுடைய கல்லூரிக்காய் இருக்கலாம், என்னுடைய பள்ளிக்காய் இருக்கலாம், நான் செய்கிற பிசினஸுக்காக இருக்கலாம். நான் தான் காவல்காரன், நான் தான் காவல்காரி. மணவாட்டிக்கு முதல் வேலை என்ன தெரியுமா? நேரமில்லை, சொல்லி முடிக்கிறேன். உன்னத பாட்டை எடுத்து பாருங்கள். சூலமித்தி என்கிற மணவாட்டி ராஜாவுக்கு மணவாட்டியாக மாறுமனதாக அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை காவல்காரியாயிரு. என் சகோதரர் என்னை காவல்காரியாய் நியமித்தார்கள், திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாய் நியமித்தார்கள். நீ மணவாட்டியாய் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் நீ இன்றைக்கு காவல்காரியாய் மாறிவிட வேண்டும். நீ மணவாட்டி சபையாய் மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு காவல்காரனாக எழுந்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் ராஜா மந்தையின் மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் உடாயிரும்போது அவருடைய கண்கள் உன்மேல் படும். உன்னை நேசிப்பா, உன்னை இழுத்துக்கொண்டு, நேசத்தால் இழுத்துக்கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்து செல்வார். நம்பர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? எனக்கு பேசுவதற்கு நேரமில்லை, என் நேரம் முடிந்து விட்டது. ஆனால் இதை நான் விசுவாசிக்கிறேன். நீ காவல்காரியாய் நின்றார், நீ காவல்காரனாய் நின்றார். அந்த மந்தையின் மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மடக்கி கொண்டு வரும்போது அவருடைய கண்கள் உன்னை பார்க்கும், அவருடைய நேசம் உன்னை இழுக்கும். உன்னை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய அரண்மனையிலே உன்னை வைப்பா. அந்த நாள் வருகிறது. இந்த கோயம்புத்தூர் பட்டத்தில் மாத்திரமல்ல, தமிழகத்துக்கும் தேசங்களுக்கும் வருகிறது. ஐயா, என் குடும்பத்துல நான் காவலாளியா, பாதாளத்தின் புகை, பாதாளத்தின் வெட்டுக்கிளிகள் என்னையும் என் குடும்பத்தையும் பாதிக்காதபடி இனிமேல் அழிந்து போகிற ஜனத்துக்காக நான் அழுவேன். அருவருப்புகளின் நிமித்தம் பெருவிச்சு விடுவேன்.
என்னால இயன்ற அளவுக்கு ஆட்டுத்தோல் போத்தின ஓநாய்களை அடையாளம் கண்டு கொண்டு என் உயிரை கொடுத்தாலும் காப்பேன். நேற்று பேப்பர்ல ஒரு காரியம் இருந்தது. 4 வயசு பிள்ளைய வால்பாறை பகுதியில சிறுத்தை ஒண்ணு கொன்னுட்டு முழு ஊரே தெரிஞ்சிடுச்சியா. ஐயா, அம்மா, 4 வயசு பிள்ளைய சிறுத்தை ஒண்ணு கொன்னுட்டு சொல்லி முழு ஊரே திரண்டு மறியல் போராட்டம். காவல்துறை சரியில்லை. எத்தனை ஆத்துமாக்க கொள்ளையா போயிட்டாங்கப்பா. இந்த சிறுத்தைகளும் ஓநாய்களும் கடித்து போட்டதை குதறிப்பட்டவை எத்தனை ஆத்துமாக்கள். என் சபையை எழும்பாதோ, எழும்ப மாட்டாயோ. அவர்கள் இல்லை என்ன அந்த ஊர்க்காரங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. காவல்துறை செய்யலன்னா நாங்களே காவல் காப்போம். செய்ய வேண்டியவங்க செய்யல, நாங்க எழும்புறோம் சொல்றவங்க மாத்திரம். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கு. அவர்கள் மாத்திரம் ஒரு 2 நிமிஷம் எனக்காக தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. இஃப் யூ உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா எழும்ப வேண்டாம். இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று 2 கரங்களை பரலத்துக்கு ஏற நிறுத்தி சமாதானத்தை கூறி அறிவிக்கிறதுக்கு தேவன் என்னை சாமக்காரனுடைய சத்தம் கேட்கும் என்கிற சத்தமாக என்னை எழுப்புகிறார். எருசலேமின் அருவருப்புகளை பார்ப்பதற்கு, எருசலேமின் அருவருப்புகளை கண்டு பெருமூச்சு விட்டு தேவனிடத்தில் கதறுவதற்கு, அடையாள முத்திரையை பற்றி நல்ல காவல்காரனாக, ஒரு காவல்காரியாக, என் மணவாளனுடைய கண்கள் என் மேல் படமணியாக அவர் என்னை அழைத்துக் கொண்டு ராஜாத்தின் ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு போவதாக நான் காவல் காப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் இறந்த ஆழத்திலிருந்து சொல்லுவீர்கள், வாய்விட்டு சொல்லுவீர்கள் என்றால் இந்த நேரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அந்த நேசருடைய சால்வை உன்மேல விரிக்கப்படுவதை நீ பார்ப்பாய். நீ சாதாரணமாக இருக்க போகிறதில்லை, நீ சாதாரணமாக வாழ போகிறதில்லை. அபிஷேகம் தந்து எங்களை நடத்திடுமே, தேசத்தின் முகத்திரை கிழித்திடும் மனிதனாய் மாற்றிடுமே. அக்கினி அபிஷேகம் தந்து எங்களை நடத்திடுமே, தேசத்தின் முகத்திரை கிழித்திடும் மனிதனாய் மாற்றிடுமே. இயேசுராஜன் வருகின்றார், இயேசுராஜன் வருகின்றார், மகிமையோடே வருகின்றார். வழியை ஆயத்தப்படுத்துங்கள், இயேசு